அரவிந்த் என்ற ஒரு வாலிபன் என்ன பண்ணார்னா ஐடி கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கனவு ஒரு நாள் பெரிய ப்ராஜெக்ட் லீட் ஆகணும்னு தான் அவருக்கு ஆசை. அவருடைய சீனியர் மேனேஜர் அவர்கிட்ட சொன்னாரு, டெய்லி உனக்கு கொடுக்கிற டாஸ்கை ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணு, ஷார்ட்கட் எடுக்காத அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல அறிவுரையை சொன்னார். ஆனா அரவிந்த் வேகமாக நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன செய்தாரு, அப்படியே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு முறை அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாம ஷார்ட்கட் எடுத்தாரு. ஆனா டெட்லைன் வந்தபோது ப்ராஜெக்ட் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. டீமும் அவரும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ்ல என்ன செய்தாங்க, விழுந்துட்டாங்க. அப்ப அரவிந்த் அவருடைய மிஸ்டேக் என்ன செய்தாரு, உணர்ந்தாரு. அது சீனியர் மேனேஜர் சொன்னதை மீண்டும் என்ன செய்தாரு, அவர் கத்துக்கிட்டார். மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் கைக்கு வந்தது. இந்த முறை அவனுக்கு சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் முழுக்க என்ன செய்தாரு, கீழ்ப்படிந்து செய்தார். ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக முடிந்தது. நிறுவனத்தில் அவருக்கு பாராட்டும் கிடைச்சது, பதவி உயர்வும் கிடைச்சது. அரவிந்த் சொன்னாரு, ஸ்கில் மட்டும் போதாதுங்க வேலைக்கு, லிசனிங் அண்ட் ஒபீடியன்ஸ் இது இரண்டும் இருந்தாதான் லைஃப்ல நமக்கு சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஏசாயா 1:19 எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது. இன்றைய வேகமான உலகத்துல ஷார்ட்கட் ரொம்ப அதிகம். ஆனா கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, கீழ்ப்படிதல். தாமதமாக இருந்தாலும் அது நம்மை பாதுகாப்பான வழியில என்ன செய்யும், ஆசி நிறைந்த நிறைவேற்றத்துக்கு தான் நம்மளை என்ன செய்யும், அழைத்து செல்லும். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஷார்ட்கட் எடுத்தீங்களா, இல்ல கீழ்ப்படியாம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம பண்ணியிருந்தீங்கன்னா அதை யோசிச்சு பாருங்க. திரும்பவும் அதை செய்யாதீங்க. இன்று ஒரு சமாதானத்தோடு தூங்கி காலையில உற்சாகமாக எழுந்துக்குங்க. கடலுக்காக கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். நமக்கு எல்லாமே வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். குட் நைட்.